ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டி ரஹா கலெக்ஷன்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது சீஸ் ப்ரெட். இப்போது ப்ரெட்டுக்கு நான் கீ அப்ளை பண்ணி நம்ம ட்ரெயில் வச்சுருக்கேன். பட்டர் ஷீட் வச்சுருக்கேன். டைரெக்டாகவும் வைக்கலாம், பட் நான் பட்டர் ஷீட் வச்சுருக்கேன். ரெண்டு சைடுமே கீ அப்ளை பண்ணியிருக்கேன். நீங்கள் பட்டர் போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் பட்டரு இல்லை கொஞ்சமாக தான் இருந்தது, அதனால் நான் கீ ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டு சைடும் லைட்டாக ஆட் பண்ணிவிட்டு வச்சுருக்கோங்க. ரெண்டு சைடும் அப்ளை பண்ணிக்கோங்க பட்டரை. இப்போது அதுக்கு சீஸ் போட்டுக்கலாம். தேவையான அளவு சீஸ் போட்டுக்கலாம். இன்னும் கூட நீங்கள் சீஸ் ஆட் பண்ணலாம். நான் கொஞ்சம் சீஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது கேப்சிகம் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கேப்சிகம், ஆனியன் ரெண்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது ஆனியனும் கேப்சிகம் மட்டும் ஆட் பண்ணியிருக்கோம். எவ்வளோக்கு எவ்வளோ சீஸ் போடுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ டேஸ்ட் வரும். ஒரே இடத்துல வைக்கக்கூடாது, ஸ்ப்ரெட் பண்ணி போடணும். ஒரே இடத்துல வச்சிங்கன்னா சரியாக வராது. ஸ்ப்ரெட் பண்ணி போட்டால் தான் நல்லா வரும். ஓகே, ரெடி ஆயிடுச்சு. மேலே கொஞ்சம் பெப்பர் தூள் போட்டுக்கலாம். ஆரிகேனோ இல்லை, ஆரிகேனோ போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது ஆரிகேனோ தீந்துருச்சு, இனிதான் வாங்க. ஆரிகேனோ பச்சையாக சாப்பிடக்கூடாது, வெயிட் பண்ண. ரொம்ப போடக்கூடாது, லைட்டாக. அவ்வளோதான், போட்டாச்சு, போதும். இப்போ நம்ம இதை ஓடிஜியில் வச்சு எடுத்துக்கலாம். நான் 5 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 12 மினிட்ஸ் வச்சுருக்கேன் 150 டிகிரியில். உங்கள் ஓடிஜிக்கு எப்படியோ அந்த மாதிரி வைங்க. இப்போ நம்மளோட சீஸ் ப்ரெட் ரெடி ஆகிடுச்சு. நம்ம தோசை தவாலையும் செய்யலாம். நம்மளுக்கு எந்தெந்த வெஜிடபிள்ஸ் போடணுமோ அது எல்லாமே நம்ம போட்டுக்கலாம். இதில் மஷ்ரூம் போட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆரிகேனோ போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும், பட் நான் இப்போது ஆரிகேனோ போடலை. ஓகே, ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.